அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தனி வட்டி, கூட்டு வட்டி மற்றும் விழுக்காடில் சரிங்களா ஒரு மாடல் கொஸ்டின்ஸு சரிங்களா. ஒரு பாத்திரத்தில் மொத்த எடையில் 15% தாமிரம் உள்ளது. தாமிரத்தின் எடை வந்து 75 கிராம் எனில் பாத்திரத்தின் மொத்த எடை எவ்வளவு? அது ஒரு பாத்திரம் இருக்குது. பாத்திரத்தில் வந்து 15% என்ன இருக்குது? தாமிரம் இருக்குது. அதனுடைய எடை எவ்வளவா? 75 கிராம். அப்போனா மொத்த பாத்திரத்துடைய எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 15% அதான் எவ்வளவு? 75 கிலோ. அப்போ மொத்த பாத்திரம் எவ்வளவு? 100 கிலோ, 100%. சரி, அப்போ 100க்கு எவ்வளவு? 15% என்னது? 75 கிலோனா 100% எவ்வளவு? அப்போ 75 × 100 டிவைடட் பை என்னது? 15. இப்போ 1 15 15, 5 15 75. அப்போ என்ன வருது? 500. அப்போ அந்த பாத்திரம் எவ்வளவு? 500 கிலோ. ஓகேங்களா. அடுத்தது, ஒரு எண்ணின் 300% 120 எனில் 300% 120 எனில் அந்த எண்ணின் 60% எவ்வளவு? அதாவது 300% அப்படிங்கிறது எவ்வளவு? 120. அப்படின்னா 60% எவ்வளவு? அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா. அப்போ 120 × 60 டிவைட் பண்ணது 300. சரிங்களா. 0 2 0 0 0 அடிச்சிடலாம். 1 3 3, இங்கே வரும் 2 3 6. அப்போ 12 × 2 24. அப்போ 60% எவ்வளவு? 24. சரிங்களா. அடுத்தது, ஓர் எண்ணின் 3/2 பங்கில் 5/3 பங்கில் 4/1 24 எனில் அந்த எண்ணின் 30% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு எண் இருக்கு. சரிங்களா. அந்த எண்ணில் 3/2 பங்கு அப்படின்னா என்ன? 2/3. சரிங்களா. இன்ட்டு 5/3 அப்போ 3/5 இன்ட்டு 4/1 பங்கு இன்ட்டு அந்த நம்பரு ஈக்குவல் எவ்வளவு? 24 அப்படின்னு வருதுங்கிறாங்க. சரிங்களா. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இப்போ 1 3க்கு 1 3 அடிச்சிடறோம். 1 2 2 அடிச்சிடறோம். இங்கே 2. அப்போ என்ன வருது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 10. அப்போ என்ன வருது? 240. எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ வருது? 240 வருது. அந்த நம்பர்னால் 240. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்ணின் 30% கேட்டிருக்காங்க. அப்போ 240ல் 30% எவ்வளவு பார்க்கணும். சரிங்களா. பெர்சன்டேஜ்னா 100 அடிக்கணும். இங்கே ஒரு 0, இங்கே 0 அடிச்சிடறோம். அப்போ என்ன வரும்? 60 என்ன வரும்? 72. சரிங்களா. அப்போ எவ்வளோ ஒரு ஆன்சரு? 30% 72. அடுத்தது 28%, 2.8%, 2/9 மற்றும் 0.25 இவற்றில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 28% அப்படின்னா என்னது? 28/100. அப்போ என்ன அர்த்தம்? 0.28. சரி, அடுத்து வந்து 2.8% போட்டிருக்காங்க. அப்போ 2.8 டிவைட் பை 100 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0.028 கிடைக்கும். சரிங்களா. அடுத்து வந்து 2/9 இருக்கு. 2/9 நம்ம அடித்தோம்னா 0.222 வரும். சரிங்களா. அடுத்தது 0.25 தான். அது 0.25 அப்படியே போட்டுரும். இப்போ இதில் எது பெரிய நம்பரு? 0.28 தான் அது இருக்கிறது பெரிய நம்பரு. இது 0.25 இருக்குது. இது 0.28 இருக்குது. அப்போ என்னது? 28% தான் அது பெரிய நம்பர். ஓகேங்களா. அடுத்தது, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 3000. அதில் ஆண்கள் வந்து 180,000. மொத்த மக்கள் தொகையில் 50% வந்து படித்தவர்கள், ஆண்கள் 70% படித்தவர்கள் எனில் பெண்களில் படித்தவர்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒன்றாம் மொத்த மக்கள் தொகை படித்தது எவ்வளவு? 50%. சில ஆண்கள் எவ்வளோ படித்தவங்க? 70%. அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 120% வருது. சராசரி நமக்கு எவ்வளோ? 100% தான் வரணும். அப்போ 100% கழிச்சிடுறோம். கழிச்சா 20%. இந்த 20% தான் யார்? பெண்களில் படித்தவர்கள். பெண்களில் படித்தவர் எத்தனை பேர்? 20%. இப்போ இதில் மொத்த மக்கள் தொகை 3 லட்சம் பேர். அதில் ஆண் எவ்வளவு? 1,80,000. அப்போ பெண்ணு மட்டும் எவ்வளோ வருவாங்க? 1,20,000 வரும். சரிங்களா. அந்த 1,20,000 தான் 20% படித்தவர்கள். சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம்? 0 2 0 அடிச்சிடுறோம். அப்போ என்ன வரும்? 1
1200 இன்ட்டு 20. அப்போ என்ன வரும்? 24 3 சைபரு. அப்போ எவ்வளவு? 24,000 பேர். பெண்களில் படித்த எத்தனை பேர்? 24,000 பேர். சரிங்களா? அடுத்தது ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து ஏயோட வருமானம் பியோட வருமானம் வச்சுக்குவோம். ஏயோட வருமானம் பியின் வருமானத்தை விட 10 அதிகம். அப்போ இவர் 110 வாங்கினார்னா இவர் 100 வாங்குவோம் அர்த்தம். சரிங்களா? இப்போ பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு? இந்த இவரை விட ஏயை விட பி வந்து எவ்வளவு குறைவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஃபார்முலா வந்து 6/100 + 6 × 100. இதானது குறைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வந்து குறைவு இப்போ அதிகம் கேட்டாங்கன்னா இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே குறைவுன்றதுனால இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். 6ன்றது பெர்சன்டேஜ் 10/110 × 100. சரி, அப்போ நினச்சோன்னா சைவருக்கு சைவர் அடிச்சிடும் 100/11. இது அடித்தா வரும் 9 1/11 வரும். இதானது ஆன்சரு. சரிங்களா? 9 1/11. இங்கே ஆப்ஷனில் வந்து 1 9 1/11 போட்டுக்கணும். சரி, இங்கே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. என்ன ஆன்சர்? பி தான் ஆன்சரு. 9 1/11%. சரிங்களா? அடுத்தது ஒருவரின் சம்பளம் 10% குறைக்கப்படுகிறது. பழைய சம்பளம் கிடைக்க சரிங்களா? பழைய சம்பளம் கிடைக்க எத்தனை சதவீதம் அதிகப்படுத்த வேண்டும்? ஏற்கனவே பார்த்தது வந்து எத்தனை குறைவு. இப்போ அதே சம்பளம் 6 இங்கே என்ன பண்ணணும்? 100 - 6 போடணும். ஏற்கனவே குறைவுக்கு ப்ளஸ் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே மைனஸ் பண்ணுறோம். × 100. அப்போ 10/90 × 100. அப்போ 0க்கு 0 அடிச்சிடும். 100/9. அப்போ 100/9 11 1/9%. சரிங்களா? இங்கேயும் எனக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்கு 11 1/9% வரும். சரிங்களா? அப்போ என்னது? சி தான் அதுக்கு ஆன்சரு. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸின் வருமானத்தில் 5% ஒய்யின் வருமானத்தில் 15% சமம். அதாவது 5% ஆஃப் சரிங்களா எக்ஸோட வருமானம் வந்து 15% ஆஃப் ஒய்யோட வருமானத்துக்கு சமம். சரி, அடுத்து ஒய்யின் வருமானத்தில் 10% எக்ஸின் வருமானத்தில் 20% சமம். அதாவது எக்ஸோட 10% ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் இசோட்டோட வருமானத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இசோட்டோட வருமானம் வந்து எவ்வளவு? 3000. இப்போ வந்து இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே 10% இருக்குது, இங்கே 20% இருக்குது. அப்போ 2 சைவர் இங்கே சைவர் அடிச்சிடும். சரிங்களா? அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2 × 3000. அப்போ எவ்வளோ வருங்க? 6000. ஒய்யோட வேல்யூ எவ்வளவு? 6000. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம்? 1 இங்கே 3. சரிங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 6000. அப்போ என்ன வரும்? 6 3 18,000. அப்போ எக்ஸோட வேல்யூ 3000, ஒய்யோட வேல்யூ எவ்வளவு? 6000, எக்ஸோட வேல்யூ வந்து 18,000. அப்போ என்ன பண்ணுறோம்? இதை கூட்டுறோம். 6 3 9 3 கூட்டினா 27. அப்போ 27,000 ரூபா. சரி, என்ன ஆன்சரு? 27,000. ஓகேங்களா? அடுத்தது ஒரு காட்டில் சரிங்களா டேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை. அங்கே என்ன வரும்னா 3/10ன்னு வரணும். ஒரு காட்டில் 3/10 பகுதி மரங்களை 50 நாட்கள் எக்ஸ் வெட்டுகிறார். 40% மரங்களை 40 நாட்கள் ஒய் வெட்டுகிறார். மற்றும் சில டேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்களே, இது என்னென்னா 1/2 வரும். 1/2 பகுதி மரங்களை 80 நாட்களில் இசட்டு வெட்டியானில் யார் முதலில் அந்த வேலையை முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸ் வந்து 3/10 பங்கு வேலையை 50 நாள், அதாவது 3 பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு 50 நாள். 3 பங்கு வேலையை முடிக்க 50 நாள்னா 10 பங்கு வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? சரி, அப்போ என்னது? 50 × 10 ÷ 3. அப்போ என்ன வரும்? 500/3
3ன்னு போட்டோம்னா சராசரி எவ்வளோ வரும்? 150, 160 சம்திங் வரும். இது வந்து எக்ஸு முடிக்கிறது அந்த மரங்களை வெட்டுறதுக்கு. சரிங்களா? ஒய் வந்து 40% மரங்களை 40 நாளில் வெட்டுறாரு. சரி, 40% மரங்களை 40 நாளில் வெட்டுவார்னா 100% மரங்களை வெட்டுறதுக்கு என்ன ஆகும்? இருக்கு 100 நாட்கள். சரி, இது வந்து 100 நாட்கள். இவர் வந்து 160 நாட்கள் வரும், இவர் 100 நாட்கள். அப்போ இசட் வந்து ஒரு பங்கு வேலையை முடிக்க 80 நாள். அது ஒரு பங்கு வேலையை முடிக்க 80 நாள். அப்படின்னா 2 பங்கு வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 160 நாள் வரும். சரிங்களா? இப்போ ஏ வந்து எக்ஸ் வந்து 160 நாள், இசட் 160 நாள்னா பி வந்து 100 நாளே முடிச்சிடாரு. அப்போ இவர் தான் அது வேகமாக வேலையை முடிச்சிடறாரு. அப்போ ஒய் வந்து வேலையை சீக்கிரம் முடிச்சிடறாரு. சரிங்களா? அடுத்தது, ஒரு கடைக்காரர் 30% லாபம் அடையும்படி தனது பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்கிறார். உடனடியாக பணம் செலுத்துவதற்கு 10% தள்ளுபடி தருகிறார் எனில் அவரது லாப சதவீதம் என்ன? ஃபஸ்ட்டு 30% லாபம் வர்ற மாதிரி பொருளை விலை ஏற்றுறாரு, அப்புறம் 10% தள்ளுபடி பண்ணுறாரு. இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். A + B + AB/100. 30% வந்து லாபம். அப்போ என்ன பண்ணுறோம்? +30 போட்டுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது 10% தள்ளுபடி. அப்போ -10ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? +30 × -10 ÷ 100. சரிங்களா? அப்போ 30 - 10 எவ்வளோ வரும்? 20. சரிங்களா? ப்ளஸ்ஸு இங்கே எவ்வளோ வரும்? -300 வரும். அப்போ -300னா -300 ÷ 100 அப்படின்னா என்ன வரும்? -3 வரும். அப்போ -3 போட்டால் எவ்வளோ வரும்? 17%. சரிங்களா? அப்போ எத்தனை % லாபம் வருது அவருக்கு? 17% அவருக்கு லாபம். சரிங்களா? அடுத்தது, ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% நீளம் வந்து 50% குறைக்கிறாங்க, அகலம் வந்து 80% அதிகரிக்கிறாங்க. அப்போனா பரப்பளவில் ஏற்படும் மாற்ற சதவீதம் என்ன? ஏற்கனவே போட்ட அதே ஃபார்முலா தான். சரிங்களா? இப்போ 50, இது 50 குறைக்கிறாங்க, அப்போ 50 மைனஸு. சரிங்களா? ப்ளஸ் 80 ப்ளஸ்ஸு -50 × 80 ÷ 100. சரிங்களா? இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. -50 80 கூட்டினா 30 நம்ம மனக்கணக்காக போட்டுடலாம். சரிங்களா? ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். I8 40, அப்போ 4000. சரிங்களா? அப்போ -4000 ÷ 100 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 40 வரும். -40 வந்துடும். அப்போ எல்லாம் வரும்? -10. அப்போ மைனஸ்னா என்னது? குறைவு. 10% என்னது? குறைவு. சரிங்களா? 10% குறைவு. மைனஸ் வந்துட்டாலே அது குறைவுன்னு அர்த்தம். ப்ளஸ் வந்துட்டால் அதிகரிக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த ஸ்டெப்லாம் நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது. மனக்கணக்காகவே போட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது, ஒரு சேலையின் அடக்க விலையில் 125 ரூபாய் விலையுடன் 10% லாபம் சேர்க்கப்பட்டு 10% தள்ளுபடி விற்கப்பட்டால் கிடைக்கும் லாப நட்ட சதவீதம் என்ன? ஏற்கனவே பார்த்த அதே ஃபார்முலா தான், அதே A + B தான். இது அமௌண்ட்டில் இந்த இதெல்லாம் நீ கன்சிடர் பண்ண வேண்டாம். 10% லாபம், 10% தள்ளுபடி. அப்போ +10 -10 என்ன ஆயிரும்? 0 வந்துடும். அடுத்தது -10 × 10 ÷ 100. அப்போ என்னது? -100/100. அப்போ என்னது? -1. அப்போ என்னது? இங்கே லாஸு. இல்லை, 1% லாஸு, நட்டம். இந்த மாதிரி சம்மு லாப நட்டம் போடும்போது நம்ம பார்த்து டிக் பண்ணணும். 1% நட்டமா லாபமானு பார்த்து நம்ம டிக் பண்ணணும். சரிங்களா? இது வந்து நட்டம். ஏன்னா இதுவும் ஒரே வேல்யூ. இதே எவ்வளவு % லாபம் கொடுத்து அதே % தள்ளுபடி கொடுத்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? நட்டம் தான் கிடைக்கும், லாபம் கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது, ஒரு செவ்வகத்தின் பக்கங்கள் 20% அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவு அதிகரிக்கும் சதவீதம் என்ன? அதே ஃபார்முலா தான். 20 + 20 என்ன வரும்? 40. 20 + 20 40. 20 × 20 எவ்வளவு? 400. அப்போ 400 ÷ 100. அப்போ என்ன வருது? 44% வரும். அப்போ பரப்பளவு எவ்வளோ சதவீதம் அதிகரிக்குது? 44% பரப்பளவு நமக்கு அதிகரிக்கும். அடுத்தது, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. இது வருடத்துக்கு 5% அதிகரித்தால் 2 ஆண்டுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்ன? இதுவும் அதே மெத்தட் தான், ரொம்ப ஈஸி. இப்போ A + B போட்டோம்ல, அதே மாதிரி போட்டோம்னா 5 + 5 10 வரும். அங்கிட்ட என்ன வரும்? 5 + 5 25 வரும். அப்போ 5.25%. இதுதான் எனது 10.25%. இந்த 10.25% தான் வரும் நமக்கு மக்கள் தொகை கூடும். அப்போ 1,76,400க்கு
10.25% தான் கூடும். சரிங்களா? இப்போ 2 சைவருக்கு ஏன்னா பெர்சன்டேஜ் தானே, அப்போ 2 சைவர் அடிச்சிடுறோம். அப்போ 1764 இன்ட்டு 10.25. இதை பெருக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு 10ஆல் பெருக்கிறோம். 17,640. சில ப்ளஸ்ஸு 0.25ங்கிறது என்னது, இதில் 4ல் ஒரு பங்கு. இந்த 1764 4ஆல் வகுத்தா அதே என்னது 0.25 அர்த்தம். சரி, அதை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இதை 4 வகுத்தோம்னா 441 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? நமக்கு 18,081. இதை கூட்டினா நமக்கு இது மக்கள் தொகை கூடுது. ஒரிஜினல் மக்கள் தொகை எவ்வளவு? 1,76,400. சரிங்களா? இதோட என்ன பண்ணுறான்? இந்த 18,081 மார்க் பண்ணுறான். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 வருது. கடைசி டிஜிட் 1 வருது. இந்த 1 இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ கண்ணை மூடி நம்ம டிக் பண்ணிடலாம். இல்லை கூட்டி பார்த்தாலும் கூட்டி போடலாம். 1 8 4 6 4 இது 1 9 1. அப்போ இந்த ஆன்சரு அப்படியே வந்துடும். இந்த பெர்சன்டேஜ் பார்க்குறது தான் மெயின். 10.25% இந்த A+B ஃபார்முலா போட்டோம்ல, A+B AB/100 ஃபார்முலா போட்டோம்ல, அதில் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10.25 கிடைக்கும். நிறைய சமூகம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த 5% வந்தாலே 2 ஆண்டுக்குன்னா நீங்கள் 10.25ன்னு போட்டுருவீங்க. சரிங்களா? மனக்கணக்காக என்னமோ போட முடியும். அடுத்தது, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 18,000. சரிங்களா? முதல் வருடத்தில் 10%, இரண்டாவது வருடத்தில் 20% உயருமானால் 2 வருடம் கழித்து நகரத்தின் மக்கள் தொகை என்ன? சரிங்களா? ஏற்கனவே போட்ட அதே ஃபார்முலா தான். 20 + 10 எவ்வளவு? 30. அப்போ 200 200/100 போட்டால் 2. அப்போ எத்தனை % கூடுது? 32% கூடுது. சரிங்களா? 32% கூடுது. அப்போ 18,000க்கு எத்தனை? 32%. அப்போ 2 சைவர் அடிச்சிடுறோம். இதை பெருக்கினா நமக்கு இதை பெருக்கணும். 180 × 32 நம்ம பெருக்கணும். பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 5,760 கிடைக்கும். சரிங்களா? இங்கே நகரத்தின் மொத்த மக்கள் தொகை கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 18,000 இருக்கு இல்லையா, அதையும் இது பண்ணுறோம். இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 23,760 கிடைக்கும். 23,760 தான் அது அந்த நகரத்துடைய மக்கள் தொகை. ஓகேங்களா? அடுத்தது, ஒரு எண்ணெய் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 14,580. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மதிப்பு 10% தேய்மானத்துக்கு குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது. 10% தேய்மானத்துக்காக குறைத்து மதிப்பிடப்பட்டது எனில், இங்கே 3 ஆண்டு போட்டிருக்காங்க, இல்லை இது 2 ஆண்டு தான். சரிங்களா? 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அதன் மதிப்பு என்னவா இருந்திருக்கும்? ஏற்கனவே போட்ட அதே ஃபார்முலாவில் தான் போடுறோம். அப்போ -10. சரிங்களா? -10. ஏன்னா இது தேய்மானம். சரிங்களா? தேய்மானத்தை -10 ப்ளஸ்ஸு -10 இன்ட்டு -10 டிவைடட் பை 100. அப்போ என்ன? -10 -10னா -20. இது என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? அப்போ என்னது? +1. அப்போ -19%. சரிங்களா? அப்போ 2 ஆண்டுக்கு முன்னர் என்னது? அதனுடைய மதிப்பு -19%. நம்ம 19% குறைஞ்சிருக்கும். அப்போனா இப்போ அதனுடைய மதிப்பு 100%. 14,580%. 14,580 ரூபா. இப்போ 2 ஆண்டுக்கு முன்னாடி 19% குறைஞ்சிருக்கு. அப்படின்னா 100 பங்கு நான் 100% இருந்ததில் 19 குறைஞ்சின்னா எத்தனை % இருக்கும்? 81% இருந்திருக்கும். அப்போ 81%ன்றது எவ்வளவு? சரிங்களா? அப்போ 14,580 இன்ட்டு 100 டிவைடட் பை 81. ஏன்னா இங்கே என்னது? % குறையுது. அப்போ இங்கே என்ன? இது தேய்மானம். அதனுடைய என்னது? தேய்மானம். சில % குறையானது அதனுடைய வேல்யூ குறைந்தா இங்கே அமௌண்ட்டு கூடும். அப்போ அப்படியே நம்ம பெருக்கி போட்டுறணும். சரிங்களா? அது பெருக்கி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இது அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு 18,000 கிடைக்கும். சரிங்களா? 18,000 நமக்கு கிடைக்கும். இங்கே இது என்னது? இதனுடைய வேல்யூ கூடும். ஏன்னா இது தேய்மானம். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் தேய்மானம் குறையுது. அப்போ கண்டிப்பாக என்ன வரும்? அப்படியே பெருக்கணும். சரிங்களா? அப்போ என்னது? நமக்கு 18,000 அப்படி கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது, ஒரு தேர்வில் 35% பேர் அறிவியலிலும் 25% பேர் ஆங்கிலத்திலும் தேர்ச்சி பெறவில்லை.
10% பேர் இரண்டும் தேர்ச்சி பெறவில்லை. இது தேர்ச்சி பெற்ற சதவீதம் என்ன? சரிங்களா, இது வந்து எப்படி கணங்களில் போடணும் நம்ம இதை. சரிங்களா, இது வந்து அறிவியல், இது ஆங்கிலம். 35%, இது எவ்வளவு? 25%. அப்போ 10% இங்கே ரெண்டுமே. அப்போ இங்கே 10 கழிச்சிடுறோம். அப்போ எவ்வளோ? 25. இங்கே ஒன்று 10 கழிச்சிடுறோம். அப்போ 15. அப்போனா 25 + 10 + 15. இதை கூட்டினா என்ன வரும்? 50%. மொத்தம் வந்து 100%. இதில் 50% வந்து தேர்ச்சி பெறவில்லைன்னா 50% தேர்ச்சி பெற்றவர்கள். சரிங்களா, 50% தேர்ச்சி பெற்றவர்கள். அடுத்தது, ஒரு மேஜை 414க்கு விற்கப்படும் போது 15% லாபம் கிடைக்கிறது எனில் அடக்க விலை என்ன? ஒரு பொருளை 414 விற்கும் போது எவ்வளோ கிடைக்கிது? லாபம் 15% கிடைக்கிது. அதாவது அப்போ என்ன அர்த்தம்னா, பொருளோட அடக்க விலை 100 ரூபா அப்படின்னா ப்ளஸ் 15% லாபம் கிடைக்கிது. அப்போ என்னது? 115%. அந்த 115% தான் எவ்வளவு? 414 ரூபா. அப்போ 100% எவ்வளவு? அடக்க விலை எவ்வளோ கேட்குறாங்க. சரி, அப்போ 414 × 100 டிவைட் பை என்னது? 115. சரிங்களா, இதை அடிச்சு கொடுத்தா நமக்கு என்ன கிடச்சிடும்? நமக்கு ஆன்சரு நமக்கு கிடச்சிரும். சரிங்களா, என்ன வரும்? இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்? 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். சரிங்களா, 25 10 3. இதை என்ன பண்ணுறோம்? 5ஆல் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு 5 டிவைட் பண்ணுவோம். இது 20. சரிங்களா, அடுத்து இந்த 23 அடித்தோம்னா ஒரு 23 23 இது என்ன வரும்? 18 23 எவ்வளவு? 414 வரும். அப்போ 18 × 20 அப்படின்னு போட்டோம்னா 360 ரூபா. சரிங்களா, 360 ரூபா. அந்த பொருளோட அடக்க விலை எவ்வளவு? 360 ரூபா. சரிங்களா, இப்போ இதில் வந்து 414 ரூபா இருக்கு இல்லையா, இது 15% லாபம். லாபத்தில் 414 வருது. அப்போ 100% குறைக்கும் போது கண்டிப்பாக 400 ரூபா வராது. அதே மாதிரி இவ்வளவும் குறைஞ்சிடாது, 314க்கு வந்துடாது. சரி, அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் இருக்க முடியும். அப்படி நம்ம கெஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். எதையோ ஒன்று டிக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எலிமினேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஒரு 2 நம்ம போடலாம். சரிங்களா, அடுத்தது 12 பொருட்களின் அடக்க விலையானது 10 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்னவு? அதாவது 12 பொருட்களுடைய அடக்க விலை. சரிங்களா, 10 பொருள் விற்ற விலைக்கு சமம். 12 பொருள் வாங்குகிறோம். அப்படி 10 பொருள் விற்கும் போது அந்த பொருள் லாபம் வந்துருச்சு. அதாவது 10 பொருளுக்கே நமக்கு லாபம் வந்துருச்சு. விற்ற எவ்வளோ வாங்கினோமோ அந்த காசு வந்துருச்சு. அப்போ மீதி 2 பொருள் நம்ம விற்கலாம்ல, அது லாபம் தானே. இப்போ 10க்கு 2 பொருள் லாபம்னா இன்ட்டு 100க்கு எவ்வளவு? அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா, சைவருக்கு சைவர் அடிச்சிடும். அப்போ என்னது? 20%. சரிங்களா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 20%. அடுத்தது, ஒரு வியாபாரி 2 கை கடிகாரங்களை ஒவ்வொன்றையும் 594 ரூபாய்க்கு விற்றார். இவ்விற்றதில் ஒன்று 10% லாபமும் மற்றொன்று 10% நட்டமும் ஏற்பட்டது எனில் மொத்த லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான். நம்ம என்ன பண்ணக்கூடாது? இதில் வந்து பொருளோட விலையெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. லாப சதவீதம் 10% கொடுத்துருக்காங்க, நட்ட சதவீதம் 10%. இப்படி வந்துட்டாலே கண்டிப்பாக எனக்கு நமக்கு நட்டம் தான் கிடைக்கும். அப்போ 1% நட்டம் தான் கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது 21வது 6000 ரூபாய் 6000 அசலுக்கு இங்கே என்ன பண்ண 6 2/3 போட்டுக்கணும். 6 2/3 அசலுக்கு 6 2/3 தனி வட்டி வச்சுட்டு ஒரு ஆண்டு 6 மாதத்துக்கான மொத்த தொகை எவ்வளவு? 6000 இன்ட்டு 6 2/3 எப்படிதுன்னா 6 3 18 18 + 2 20/3. சரிங்களா, இன்ட்டு இங்கே வந்து என்னது? 6 ஆண்டுகள், ஒரு ஆண்டு 6 மாதம் இருக்குது. அப்போ 18 மாதம் டிவைட் பை 12. இப்போ இந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம 2% அடிச்சிடுறோம். சரிங்களா, அப்போ 1 3 3 இங்கே ஒன்றா 6 3 18 1 6 6 6 12 இங்கே 10. அப்போ எவ்வளோ வருது? 600 ரூபா வருது. சரிங்களா, ஏற்கனவே அசல் ஒரு 6000 ரூபா, இது ஒரு 600. எவ்வளோ மொத்தம்? 6600 ரூபா. சரிங்களா, அடுத்தது 14% தனி வட்டி விகிதத்தில் 1400 ஆனது 5/2/94 முதல் 19/94 வரை முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் இது மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். அதாவது என்னென்னா, இதில் முதல்ல எத்தனை நாட்கள் பார்க்கணும். இதை கணக்கு பண்ணால் நமக்கு கிடைக்கும் 73 நாட்களும் கிடைக்கும்.
சரி, அப்போ 73 போட்டோம்னா 73 டிவைட் பை 365 நாள் போட்டோம்னா இதுக்கு என்ன வரும்? 1/5 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அசல் வந்து 1400 இன்ட்டு 14%க்கு 2 சைவர் அடிச்சிடுறோம் இன்ட்டு 1/5 அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா? அப்போ 14 இன்ட்டு 14 வந்து 196 டிவைடட் பை 5 அப்போ உடனே 139.2. அப்போ ஏற்கனவே ஒரு 1400 ரூபா இருக்குது. இது ஒரு 39 ரூபா போட்டால் 1439 ரூபா 20 காசு. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் 1000ஆனது 1150ஆக மாறுகிறது. வட்டி வீதம் 3% கூடுதலாக இருப்பின் அதன் தற்போதைய மொத்த மதிப்பு என்ன? அதாவது நார்மலாக ஒரு 3 ஆண்டுக்கு ஏதோ ஒரு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. அப்படி போட்டோம்னா என்ன கிடைக்கிது? 1150 ரூபா கிடைக்கிது 1000 ரூபாய்க்கு. இப்போ என்ன பண்ணுறோம்? வட்டி வந்து ஏற்கனவே உள்ளதை விட 3% கூட கூட்டுறோம். அப்போனா அந்த 1150 எவ்வளவா மாறும்? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. சரிங்களா? 3 வருஷத்துக்கு 3 வருஷம் வருஷத்துக்கு 3% கூடுது. அப்போ எவ்வளோ? 9% கூடுது. சரிங்களா? அப்போ அசல் எவ்வளவு? 1000 ரூபா. அப்போனா அந்த 3 வருஷத்துக்கு எவ்வளோ கூடும்? 90 ரூபா கூடும். சரிங்களா? எவ்வளோ கூடும்? 3 வருஷத்துக்கு 90 ரூபா கூடும். ஏற்கனவே ஒரு அசலுக்கு ஒரு வட்டிக்கு எவ்வளோ வந்திருக்கு? 1150 ரூபா வந்திருக்கு. ப்ளஸ்ஸு ஒரு 90 ரூபா கூட்டினா வரும் 1240 ரூபா. அப்போ என்ன ஆன்சர் இருக்குது? 1240 ரூபா. 3% கூடுதலாக இருந்தால் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு? 1240 ரூபா கிடச்சிருக்கும். சரிங்களா? அதே தான் அடுத்த சம்மும் அதே மாடல் தான். இப்போ பாருங்கள், 800 ஆனது தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் 920ஆக மாறுகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்பட்டால் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளோ கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அசல் வந்து 800 ரூபா. இப்போ வருஷத்துக்கு 3%, 3 ஆண்டுக்கு எவ்வளவு? 9%. அப்போ பர்சன்டேஜ்னால் 2 அடிச்சிடலாம். 8 3 72. அப்போ எவ்வளோ? 72 ரூபா கூடுது. அப்போ 920 ப்ளஸ்ஸு 72 கூட்டினா வரும் 992. அப்போ எவ்வளவு? 992 ரூபா கூடுது அமௌண்ட்டு வருது. சரிங்களா? அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி விகிதத்தில் 20 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறும். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையானது எந்த தனி வட்டி விகிதத்தில், சரிங்களா, அப்படி வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுறோம்? 100 டிவைடட் பை அது எண்ணோ ஆறோ எது கேட்டாங்களும் போடலாம். இப்போ எண்ணு கொடுத்துருக்கனால எண்ணு போடலாம். 6 கேட்டதுனால என்ன பண்ணுறான்? ஆர்சி கொட்டு 100 பை எண்ணு போடுறோம். இதை எண்ணு கேட்டாங்கன்னா மாற்றிக்கிறோம். இப்போ 100/20 அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 5%. சரிங்களா? இது 5%. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 5 தனி வட்டி விகிதத்தில் 20 ஆண்டுகளில் என்ன ஆகும்? 2 மடங்காக மாறும். சரிங்களா? இப்போ அடுத்தது, 8% தனி வட்டி விகிதத்தில் 2000 என்ற தொகையானது இரட்டிப்பாக மாறுவதற்கு ஆகும் காலம் என்ன? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? அதே 100 என்ன போடுறோம்? 6 போடுறோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இது 2 ஆண்டுகள் தான். சரிங்களா? இரட்டிப்பாக மாறுவதற்கான காலம் கேட்டிருக்காங்க. காலம் எவ்வளோ நமக்கு தெரியாது, காலம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே வந்து 2 மடங்காக மாறுது. அப்போனா இங்கே என்ன பண்ணா 100 இன்ட்டு மடங்கு -1 போடணும். டிவைடட் பை என்னது? அந்த 6. அப்போ 100 மடங்கு எவ்வளவு? 2 மடங்கு. அப்போ 2 - 1 டிவைடட் பை எவ்வளவு? 8%. இங்கே என்ன வரும்? 1 தான் வரும். 2 - 1 1 தான் வரும். அப்போ 100 வந்து டிவைடட் பை 8 போட்டால் என்ன கிடைக்கும்? நமக்கு 12.5%, 12.5 கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து 12 என்ன வரும்? 1/2ன்னு வரணும். சரிங்களா? 12 1/2% வரணும். என்னது? இதுதான் ஆன்சரு. மடங்கு எத்தனை மடங்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இங்கே 2 மடங்குன்றதுக்காக நமக்கு நம்ம 2 - 1 போட்டிருக்கோம். இதுவே 3 மடங்குன்னு போட்டாங்கன்னா நம்ம 3 - 1 போடணும். 3 - 1 போட்டு 2ன்னு போடணும். சரிங்களா? இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எத்தனை மடங்கு கேட்டிருக்கான்னு பார்க்கணும். 2 மடங்குனா 1 தான், 3 மடங்குனா 2 போட்டுக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் வித்தியாசம், அது மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது, ஆண்டுக்கு 12% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை அதன் மதிப்பில் 50% மாறுவதற்கு ஆகும் காலம் என்ன? சரி, அதன் மதிப்பில் வந்து வட்டி வந்து 50% வரணும். ஆண்டுக்கு வட்டி எவ்வளவு? 12.5. சரிங்களா? இது வந்து 50 மாறணுமா? அப்போ என்ன ஒன்று இன்ட்டு 4 போட்டோம்னா என்ன ஆயிரும்? 50%ஆக வந்துடும்.
சரிங்களா? 12.5ன்றது 4 வருஷத்துக்குலேருந்து 50% வந்துடும். அப்போ என்னது 4 ஆண்டுகள். சரிங்களா? அடுத்தது, ஒரு தொகையானது தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டால் 300 அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன? ஒரு தொகையை தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுக்கு முதலீடு செய்கிறோம். சரிங்களா? அதே தொகையை 3% அதிகமாக வட்டி விகிதத்தில் முதலீடு செஞ்சால் எவ்வளோ கூட கிடைக்குமா? 300 ரூபா கூட கிடைக்குமா? அப்போனா வட்டி செய்ய தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போனா இந்த 3 2 6%, இந்த 6% தான் எவ்வளவு? 300 ரூபா. இதுதானே டிஃபரன்ஸு. 3% அதிகரிக்குது. அப்போ 2 ஆண்டுக்கு வந்து 6% அதிகரிக்குது. இந்த 6% தான் 300 ரூபா. அப்போ 100% எவ்வளவு? அப்போ 300 × 100 டிவைட் பண்ணது 6. சரிங்களா? இதை அடிச்சு கொடுத்தா நமக்கு என்ன கிடைச்சிடும்? நமக்கு ஆன்சரு நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 5000 கிடைக்கும். இதை அடிச்சு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 5000 கிடைக்கும். ஓகேங்களா? வேணோட 2ஆவது ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? 3ஆவது டிவைட் பண்ணுவோம். 100, இது என்ன வரும்? 2, இது வந்து 50. அப்போ 5000 ரூபா. சரிங்களா? அடுத்தது, ரூபாய் 1550 2 பகுதிகளாக பிரித்து முறையே 5%, 8% என்ற வட்டி விகிதத்தில் 2 பேருக்கு கடனாக கொடுக்கிறார். 3 ஆண்டுகள் முடிவில் இருவரிடமிருந்து மொத்தமாக 3000 பெற்றால் 2 பகுதிகளுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சம்மு வந்துட்டாலே இந்த 1500 தான் 2 தான் பிரிக்கிறோம். இந்த 1500 தான் 2% பிரிக்கிறோம். அப்போ 2 பகுதிக்கு இடையே உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இந்த 1500 ரூபான்னா கண்டிப்பாக அந்த விகிதம் வந்து என்னொன்று இதை டிவைட் பண்ணணும். அப்போ இது 5 3 எவ்வளவு? 5 + 8 வந்து 13. இந்த 1550 13 டிவைட் பண்ணி பார்த்தா டிவைட் ஆகாது. சரி, அதே சமயத்தில் இந்த 16 சரி ப்ளஸ் 15 போட்டால் 31. 1550 31 டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஏன்னா இதனுடைய பங்கு தொகை தானே இது. அப்போ கண்டிப்பாக இது டிவைட் ஆகும். இப்போ 2 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வராதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இங்கே 16 15 இருக்குது, 15 16 இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே 5%, இங்கே 8% இருக்குது. சரிங்களா? இப்போ 5% இங்கிட்டு வர்ற மாதிரி, அதாவது 2ஆவது வர்ற வேல்யூவை இந்த 5 வகுக்கணும், 8 வரதை ஃபஸ்ட்டு வகுக்கணும். இப்போ 8 வரதை 16 வகுக்கும் இல்லையா? 5 இது வகுக்கும். அப்போ என்ன? இது மட்டும் தான் ஆன்சரு. 16 × 16:15 ரேஷியோவில் தான் என்ன கொடுக்குறாரு? அவர் வட்டி கொடுக்குறாரு. சரிங்களா? இல்லை இதை வந்து நம்ம முழுசாக போடுறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அசல் தொகை வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இன்ட்டு 8% இன்ட்டு 3 ஆண்டுகளுக்கு டிவைடட் பை 100 ப்ளஸ்ஸு இன்னொரு தொகை என்ன பண்ணுறோம்? 1500 ரூபா இருக்கு இல்லையா? மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். இன்ட்டு 5% இன்ட்டு 3 டிவைடட் பை 100 = 300 ரூபா. இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ரேஷியோ கிடச்சிரும். சரிங்களா? இது கண்டுபிடிச்சா எக்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 250 ரூபா வரும் எக்ஸ் இதில். இப்போ மொத்த தொகை எவ்வளவு? 1550 ரூபா. ஒரு 250 கழிச்சோம்னா இது எவ்வளோ வரும்? 600 ரூபா வரும். அப்புறம் என்ன வரும்? சாரி 600 800 ரூபா வரும்ல, 800 ரூபா வரும். சரிங்களா? அப்போ என்ன வருது? 800 = 250. இது ரேஷியோ போட்டால் என்ன வரும்? 16:15 வரும். சரிங்களா? அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன? அதாவது 6 ஆண்டுகளில் 8880 மாறுதான், 4 ஆண்டுகளில் என்ன மாறுதான்? 7920 மாறுதான். அப்போ 2 ஆண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது? 960 ரூபா 2 ஆண்டுக்கு. அதாவது 2 ஆண்டுக்கு வித்தியாசம் எவ்வளவு? 960 ரூபா. அப்போ இங்கே எனக்கு 4 ஆண்டுகள் இருக்குது. இப்போது 2 ஆண்டு 960னா 4 ஆண்டுக்கு எவ்வளோ வரும்? 1920 ரூபா. அப்போ கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சா? அசல் கிடச்சிடும். அப்போ 7929 ரூபாவில் 1920 கழிச்சோம்னா 600 ரூபா. இந்த 600 தான் என்னது? அசல் தொகை. ஏன்னா 7920ன்றது வட்டியும் சேர்த்தது. சரிங்களா? அப்போ 2%ன்றது 2 வருஷத்துக்கு 960 ரூபா கூடுனா 4 ஆண்டுக்கு எவ்வளோ கூடிக்கும்? 1920 கூடிருக்கு. அப்போ அசல் வந்து 600 ரூபா. இப்போ 2 ஆண்டு 960னா ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு? 480 ரூபா. சரிங்களா? 480 ரூபா. அப்போ 6000 ரூபாய்க்கு 480 ரூபா வட்டி அப்படின்னா
100க்கு எவ்வளவு, அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா, அசல் கண்டுபிடிச்சாச்சு, வட்டியை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 6000 ரூபாய்க்கு 480 ரூபா வட்டி அப்படின்னா 100க்கு எவ்வளவு. சரிங்களா, 2 சைவருக்கு 2 சைவர் அடிச்சிடறோம், இந்த சைவருக்கு இந்த சைவர் அடிச்சிடறோம். அப்போ என்ன வரும், 4 6 6 7 8 இது 6 8 8 48, அப்போ 8%. சரிங்களா, 6 8 48, அப்போ 8%. சரிங்களா, அடுத்தது ரூபாய் 5000க்கு 5% தனி வட்டி வைத்து 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன. 5000 ரூபா 2 ஆண்டுக்கு வட்டி அப்படின்னா 2 ஆண்டுக்கு எவ்வளோ விடும், 10%. 10 2% 2 சைவருக்கு அடிச்சிடறோம். அப்போ எவ்வளவு, 500 ரூபா. சரிங்களா, இதுக்கு என்னது 500 ரூபா. அடுத்தது ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% தனி வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு. சரிங்களா, இப்போ 6750 ரூபா இன்ட்டு 10% இன்ட்டு நாள் கொடுத்துருக்காங்க 219 நாள். 219 நம்ம என்ன பண்ணலாம், 3/5ன்னு போடலாம். அதாவது என்னது 219 டிவைடட் பை 365 போட்டோம்னா நம்ம என்ன கிடைக்கும், 3/5ன்னு கிடைக்கும். அப்போ இன்ட்டு 3/5 அதை மட்டும் போட்டோம்னா என்ன வரும், 1 இங்கே 2. அப்போ சரிங்களா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 5 2%. ஏற்கனவே சதவீதம் போட்டிருக்கோம்ல, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 2% அடிச்சிடணும். சரிங்களா, ஆக்சுவலாக என்னென்னா 6750 இன்ட்டு 10 இன்ட்டு 3/5ன்னு போடுறோம். இப்போ இந்த பெர்சன்டேஜுக்கு நம்ம 2% அடிச்சிருவோம். சரிங்களா, இப்போ ஓரஞ்சு 5 இதை அடிச்சுன்னா ஓரஞ்சு 5, மீதி எவ்வளவு 17, 3 5 15, மீதி 2 5 25. அப்போ 135 இன்ட்டு 3 போட்டால் எனக்கு 405 ரூபா. சரிங்களா, தனி வட்டி எவ்வளவு, 405 ரூபா. அடுத்தது ராகுல் ரூபாய் 5000-ஐ 8% தனி வட்டி வீதம் ஒரு வங்கி முதலீடு செய்கிறார். அவர் மொத்தமாக 5800 பெறுகிறார் எனில் எத்தனை ஆண்டுகளில் பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது அசல் வந்து 5000, மொத்த எவ்வளவு 5800. அப்போ வட்டி மட்டும் எவ்வளவு, 800 ரூபா. சரிங்களா, வட்டி மட்டும் எவ்வளவு, அதாவது என்ன அர்த்தம்னா 5000 ரூபா இன்ட்டு 8%. எத்தனை ஆண்டுன்னு தெரியாது இல்லை, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ 8%க்கு 2 சைவர் அடிச்சிருவோம். இதுதான் எவ்வளவு, அந்த 800 ரூபா வட்டி. இது கவனிச்சா வட்டி நமக்கு வரும் 5000 8% இன்ட்டு எத்தனை வருஷம் தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அப்போ என்ன வருது, இங்கே வந்து 500, இந்த 2 சைவர் இந்த பெர்சன்டேஜ் 8%க்கு நம்ம 2 சைவர் அடிச்சிடுறோம். அப்போ என்ன வருது, 500 வருது, 50 வருது, 1 8 8 என்னது, இங்கே வந்து 100. அப்போ 1 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது, 2 ஆண்டுகள். எக்ஸ் ஈக்குவல் 2 ஆண்டுகள். சரிங்களா, ஓகே. அடுத்தது எந்த தொகையானது 6% தனி வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கு 10,040 மாறும். எந்த தொகையானது, தொகை வந்து நமக்கு கொடுக்கல, எந்த தொகையானது 6 ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுக்கு, அப்போ வட்டி எவ்வளோ வருது நமக்கு, 6 3 6 5 30. அப்போ 30% வட்டி. மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க, இங்கே 1040 கொடுத்துருக்காங்க. அப்போ அசலும் வட்டி சேர்த்த தானே, அசல் வந்து 100%னா வட்டி 30%. அப்போ 130%. இந்த 130% தான் எவ்வளவு, 1040 ரூபா. அப்போ 100% எவ்வளவு, அப்போ 1040 இன்ட்டு 100 டிவைடட் பை 130. ஒரு சைவருக்கு ஒரு சைவர் அடிச்சிடுறோம். சரிங்களா, 1 13 13 8 8 13 104. அப்போ எவ்வளோ, 800 ரூபா. 800 ரூபா கேன்சர். சரிங்களா, அடுத்தது ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு 930 எனில் அசலின் மதிப்பை காண்க. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா படி போடுவோம், அப்புறம் ஷார்ட்கட்டில் போடலாம். சரிங்களா, ஃபார்முலா நமக்கு தெரியும், என்ன வரும், பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு 300 + 6 டிவைடட் பை 100. சரிங்களா, அப்போ பி வந்து நமக்கு எவ்வளோ தெரியாது, பி அப்படி வச்சுக்கிறோம். ஈக்குவல் எவ்வளவு, 930. அப்போ இப்போ ஆர் எவ்வளவு, 10 × 10 டிவைடட் பை 100 × 100.
அடுத்தது 300 இருக்கு இல்லையா, 300 + 10 வந்து 310. 310 டிவைடட் பை 100 ஈக்குவல் எவ்வளவு? 930. இப்போ இந்த சைவருக்கு சைவர் அடிச்சிடும், இந்த சைவருக்கு சைவர் அடிச்சிடும். சரிங்களா? அடுத்தது இந்த சைவருக்கு இந்த சைவர் அடிச்சிடுறோம். ஓகேங்களா? இங்கே 100 அப்படியே இருக்குது, இங்கே 10 அப்படியே இருக்குது. இப்போ 1 இங்கே என்ன பண்ணுறோம்? 3 3 அப்போ 30. அப்போ BC = 30, இந்த 10 இங்கிட்டு ஒரு 100. அப்போ எவ்வளோ வருது? 30000. அப்போ என்ன ஆன்சர்? 30,000 தான் இருக்குது ஆன்சரு. இது வந்து நம்ம ஃபார்முலா படி போடுறது. சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னா, தனி வட்டிக்கு வந்து இன்னொன்று அப்படியே பெருக்கி போடணும். 30%, 10% ஆண்டுக்கு 10%, 3 ஆண்டுக்கு வந்து 30%. சரிங்களா? இதே இது கூட்டு வட்டியில் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 33.1% கிடைக்கும். சரிங்களா? அது இதே 10% அப்படின்னா 10% போட்டோம்னா 3 ஆண்டுக்கு வந்து இது 30 கிடைக்கும், இங்கே எனக்கு 33 கிடைக்கும். அதாவது ஓராண்டு 10% போட்டோம்னா ஓராண்டுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. 2 ஆண்டுக்கு வந்து 20% கிடைக்கும். இது 21% கிடைக்கும். 3 ஆண்டுக்கு இது 30% கிடைக்கும். இது 33.1% கிடைக்கும். அதாவது இந்த A + B ஃபார்முலா இல்லையா, அதுபடி போட்டோம்னா. சரிங்களா? அப்போனா இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளவு? 930 ரூபா. அதாவது 3.1% தான் வந்து 930 ரூபா. அப்போ 100க்கு எவ்வளவு? அவ்வளோதான் கணக்கு. அப்போனா 930 × 100 டிவைடட் பை 3.1 இருக்குல்ல, அது 31 மாற்றிக்கிடுவோம். மாற்றினா இன்ட்டு மேலே 100 10 போட்டுக்கிறணும். அவ்வளோதான். 1 இங்கே 3 30. அப்போ என்ன வரும்? 3000 வந்துடும். 30,000 வந்துடும். சாரி, 30,000 ஆன்சரு. இந்த ஃபார்முலா அப்படி செஞ்சு போகிறாலும் போடலாம். இல்லைனா இந்த மாதிரி மனக்கணக்காக உங்களுக்கு நிறைய சம்மு போட்டு பார்த்தீங்கன்னா 10%ன்றது 2 ஆண்டுக்கு எவ்வளோ வரும், 3 ஆண்டுக்கு எவ்வளோ வரும் உங்களுக்கு மனப்படமாக தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ நேரடியாக நம்ம இந்த ஸ்டெப்லாம் செய்யவே தேவையில்லை. என்ன பண்ண நேரடியாகவே ஒரு 3 ஆண்டுக்குன்னா இது 30, அது 33.1, அப்போ 3.1% தான் டிஃப்ரென்ஸு அப்படின்னு நீங்கள் நேரடியாகவே செஞ்சிடலாம். சரிங்களா? அடுத்தது 18,000 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டியும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு 405 எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் P × R/100² தான். சரிங்களா? ஈக்குவல் டு எவ்வளவு? 405. அந்த டிஃபரன்ஸு. P வந்து எவ்வளவு? 18,000. R எவ்வளவு நமக்கு தெரியுமா? தெரியாது. R² டிவைடட் பை 100 × 100 ஈக்குவல் டு 405. இப்போ பண்ணுறோம், சைவருக்கு சைவர் அடிச்சிடுறோம், இங்கே சைவருக்கு இங்கே சைவர் அடிச்சிடுறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? அடுத்து வந்து இந்த 10 இருக்கு இல்லையா, இதை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? இங்கே வந்து 5. இங்கே எவ்வளோ வரும்? நமக்கு 9 வருமா? 5ஆல் டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணால் 10, இங்கே வந்து 9. அப்போ R² ஈக்குவல் டு 405 × 5 டிவைடட் பை 9. சரிங்களா? இதை அடித்தோம்னா எவ்வளோ வரும்? நமக்கு 45. அப்போ 45 × 5 எவ்வளவு? 225. R ஈக்குவல் டு எவ்வளவு? 15%. அடுத்தது 8,000க்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் உடைய வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான். அது 8,000 × 10%, 10 × 10 டிவைடட் பை 100 × 100. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ என்ன, ஒரு சைவருக்கு 2 சைவருக்கு 2 சைவர் அடிச்சிட்டோம், ஒரு சைவர் 2 சைவர் அடிச்சிடும். அப்போ என்ன கிடைக்கும்? 80 ரூபா கிடைக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 80 ரூபா. சரிங்களா? அடுத்தது ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளுக்கு 10% வட்டி வித்து கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? 331 ரூபா எனில் அதே தொகைக்கு அதே காலத்திற்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன? சரிங்களா? இப்போ ஏற்கனவே பார்த்தோம்ல, 10% 3 ஆண்டுக்கும் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோம்? 33.1% கிடைக்கும் பார்த்தோம். சரிங்களா? அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்குது? நமக்கு 331 ரூபா கிடைக்குது. சரிங்களா? அப்போனா இங்கே வந்து இது எவ்வளவு? 331 கிடைக்குது, நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்போனா இந்த 331 ரூபா 31.1% தான் எவ்வளோ? நமக்கு 331 ரூபா வட்டி.
சரிதானே? ஏற்கனவே பார்த்தோம் இந்த 33.1% தான் இந்த 331 ரூபா வட்டி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி கேட்டிருக்காங்க. தனி வட்டினா என்ன வரும்? இது ரெண்டையும் பெருக்கி அப்படியே போடணும். அப்போ 30% எவ்வளவு? இதான் கொஸ்டின். சரிங்களா? அப்போ 331 இன்ட்டு 30 டிவைடட் பை 331 இல்லையா, 33.1, அதை 331 போட்டுரும், இன்ட்டு மேலே 10 போட்டுக்கிறோம். இப்போ இதையும் அடிச்சோம்னா நமக்கு 300 ரூபா. என்ன ஆன்சரு? 300 ரூபா. ஏற்கனவே பார்த்தோம்ல 3 ஆண்டுக்கு அளவு 30% பார்த்தோம்ல, இந்த 300 ரூபா. அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா? அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 வருடத்தில் 4% வட்டி விகிதத்தில் 1200 தனி வட்டியாக கிடைக்கிறது. அதே தொகைக்கு அதே வட்டியில் 2 வருடத்துக்கு கிடைக்கும் வட்டி சதவீதம் என்ன? சரிங்களா? 2% கிடைக்கும் வட்டி சதவீதம் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல்ல இது 3 ஆண்டுகள், இது 4%. அப்போ நான் 3 12%. சரிங்களா? இது 1200 வட்டி. அப்போ 12%ன்றது 1200 ரூபா. அப்போ 100% எவ்வளவு? 100% எவ்வளவு நமக்கு? 1200 இன்ட்டு 100 டிவைடட் 12 அடிச்ச என்ன வரும் நமக்கு? 10,000 ரூபா. அப்போ அசல் எவ்வளவு நமக்கு? 10,000 ரூபா. சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அதே வட்டி தான். கூட்டு வட்டினா 4 இன்ட்டு 2%. அதாவது கூட்டு வட்டினா நம்ம கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இது என்ன பண்ணலாம்? நம்ம 2 ஆண்டுக்கும் போது என்ன பண்ணலாம்? நம்ம 2 1 ஷார்ட்கட் இருக்குது. 2 ஆண்டு கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா, சரிங்களா? 2 1 போட்டுக்கணும் கூட்டு வட்டினா. சரிங்களா? 2 1. இப்போ அசல் 10,000 ரூபா. இப்போ வட்டி எவ்வளவு? 4%. அப்போ 4. இப்போ பெர்சன்டேஜ்லாம் அடிச்சு கொடுத்துட்றோம். அப்போ எவ்வளவு? 400 ரூபா. இந்த 400க்கு மறுபடியும் என்ன பண்ணுறோம்? இந்த 400 எடுத்து இங்கே போட்டு மறுபடியும் 4%. அப்போ என்ன வருது? 16 ரூபா. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் இப்போ இருக்கிறோம். அப்போ 800 ரூபா, அது ஒரு 16 ரூபா. அப்போ எவ்வளவு? 816 ரூபா வரும். அசல் ஒரு 10,000, இது ஒரு 816 ரூபா. எவ்வளோ வரும் நமக்கு? இங்கே 816 ரூபா. இங்கே என்னது? கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 816 தான் ஆன்சர் நமக்கு. மொத்த தொகை கேட்டிருந்தாங்கன்னா 10,816 போட்டிருக்கணும். மொத்த தொகை கேட்கல, கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது போட்டுரும். 2 ஆண்டுக்குன்னா 2 1 போடணும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி விகிதத்தை 2 ஆண்டுகளுக்கு 605ஆகவும் 3 ஆண்டுகள் 665.50ஆகவும் உயர்தெனில் அந்த தொகைக்கு கிடைக்கும் வட்டி சதவீதம் என்ன? சரிங்களா? 2 ஆண்டுக்கு எவ்வளவு? 605. 3 ஆண்டுக்கு எவ்வளவு? 665.50 பைசா. அப்போ 655.50 பைசா. 3 ஆண்டுக்கு. 2 ஆண்டுக்கு 605 ரூபா. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 60 ரூபா. 60 ரூபா 50 பைசா. இது எவ்வளவு? ஓராண்டுக்கு. இது 3 ஆண்டுக்கு, இது 2 ஆண்டுக்கு. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஓராண்டு. சரிங்களா? ஓராண்டுக்கு எவ்வளவு நமக்கு? 60 ரூபா 50 பைசா கிடைக்கிது. ஒரு ஆண்டுக்கு 60 ரூபா 50 பைசா. இப்போ இந்த 605ல், சரிங்களா, 605 எத்தனை பெர்சன்டேஜ் போட்டால் 60 ரூபா பைசா கிடைக்கும்? 10% போட்டால் கிடைக்குமா? 10% போட்டால் கிடைக்கும் 60.5 கிடைக்கும். ஏன்னா என்னோட 2 இது பெர்சன்டேஜ் தானே. அப்போ இங்கே ஒரு சைடு அடிச்சிடுறோம், இங்கே புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ 60.5 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? 10%. ஏன்னா இந்த 605ன்றது என்னது? இந்த 2, இந்த 3 ஆண்டுக்கு, இது 2 ஆண்டுக்கு. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது? ஒரு ஆண்டு கிடச்சிச்சு. அப்போ ஓராண்டு கிடைக்கும் போது இதுதான் அந்த எவ்வளவு? 605 தான் அசல் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, அடுத்த ஆண்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரணும்? 60 ரூபா 50 பைசா வரணும். அப்போ இங்கே 10% போட்டால் மட்டும்தான் நமக்கு 60.5 கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது, ரூபாய் 500க்கு 12.5% சரிங்களா வட்டி விகிதத்தில் ஓராண்டு முடிவில் கிடைக்கும் தனி வட்டியும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? ஓராண்டு கொடுத்தோம்னா ஓராண்டுக்கு தனி வட்டியும் கூட்டு வட்டியும் மாறுபாடே இருக்காது, ஒரே வழி தான் கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் 0. சரிங்களா? வேறுபாடு 0 தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது, அமலா ரூபாய் 6,000-ஐ 3 ஆண்டுக்கு முதலீடு செய்கிறார். முதல் ஆண்டில் 4% வட்டி வீதமும், 2ஆம் ஆண்டில் 5% வட்டி வீதமும், 3ஆம் ஆண்டில் 10% வட்டி வீதமும் கிடைக்கும் எனில் 3 ஆண்டு முடிவில் பெரும் தொகை எவ்வளவு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, A + B AB/100 ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் செய்யணும்.
சரிங்களா. ஃபஸ்ட்டு 4 5 எடுத்துக்கிறோம். 5 நாள் எவ்வளவு 9 சரிங்களா. அப்போ 9 + 20/100 அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 9.20 கிடைக்கும். ப்ளஸ்ஸு அடுத்து 10% இருக்குது. அடுத்து 10 ஆட் பண்ணுறோம். அப்போ 9.2 × 10 ÷ 100 அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 19.20 ப்ளஸ்ஸு நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு 0.92 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது 20.12% கிடைக்கும். அப்போ 6000க்கு 20.1% எவ்வளவு அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு 1207.2 கிடைக்கும். 1207.2 கிடைக்கும். வட்டி மட்டும் இங்கே ஒரு 6000 இருக்குது சரிங்களா. அப்போ 6000 கூட்டினோம்னா நமக்கு 7207 ரூபா 20 பைசா நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இங்கே கொஞ்சம் நம்ம என்ன கவனமாக நம்ம பெருக்கணும் சரிங்களா. இந்த 9.20 + 10 போட்டால் 19.20 9.20 என்னன்ற இங்கே சைபருக்கு நம்ம சைபர் அடிச்சிடலாம் சரிங்களா. அப்போ என்ன இங்கே ஒரு சாணம் சொல்லி பிடிச்சிடணும். அவ்வளோதான் இங்கே போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் போடல சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் கூட்டி போட்டிருக்கோம் 20.12%. அடுத்தது ஒரு தொகையானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 9 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. 100 × M1 / T - 1 Dன்றது காலம் சரிங்களா. இப்போ 100 M வந்து நமக்கு எம்ங்கிறது என்னது இந்த 9 மடங்கு. எம்ங்கிறது 9 மடங்கு 9 1/Dன்றது 2 ஆண்டு 1/2 - 1 சரிங்களா. அப்போ 100 இந்த 9 1/2 எப்படி எழுதலாம் நம்ம √9 எழுதலாம். √9 3 அர்த்தம். அப்போ 3 - 1 எவ்வளவு 2 அப்போ 200%. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் 200% சரிங்களா. இதே சமயத்தில் என்ன 3 ஆண்டு கொடுப்பான். 3 ஆண்டுகளில் 8 மடங்காக மாறுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் 100 போட்டுக்கிறோம் சரிங்களா. இப்போ வந்து 8 1/3 போட்டுரும். 3 ஆண்டுக்கு 1/3 - 1 அப்போ 100 8க்கு எவ்வளவு 2 வரும். அது 8 1/3னா எப்படி வேணும் 3√8 போடணும். இது எடுத்தால் 2 வரும். அப்போ 2 - 1 1 அப்போ இது 100% சரிங்களா. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் 3 ஆண்டு கொடுத்தாங்கன்னா 100%. அடுத்தது 45வது கணக்கு. எந்த கூட்டு வட்டி மூலம் 1200 ஆனது 2 ஆண்டுகளில் 1348.32 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ நமக்கு 2 ஆண்டுக்குன்னா 2 1 பார்த்தோம் மாடலு சரிங்களா. இப்போ அசல் வந்து இப்போ நம்ம சும்மா சாதாரணமாக 2 ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்கோம். இப்போ அசல் வந்து 1200 ரூபா. இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்க்குறோம் 6 6.5 7 7.5 இருக்குது சரிங்களா. நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பெரிய வேலையும் வேண்டாம் சின்ன வேலையும் வேண்டாம், இதையும் விட்டுடலாம். நம்ம 7 எடுத்து செஞ்சு பார்ப்போம் சரிங்களா. இப்போ 7% போடுவோம். போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு சிறு எடுத்தோம்னா 7 நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு 84 கிடைக்கும் சரிங்களா. 84 கிடைக்கும். இங்கே வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 148 ரூபா டிஃப்ரென்ஸு. அது 148 ரூபா 32 காசு டிஃப்ரென்ஸ் வரணும் சரிங்களா. இப்போ இதையும் பெருக்குதானே வட்டி வரும் நமக்கு. நம்ம பெருக்கிக்கணும்ல, இதையும் பெருக்குனா 84 × 2 போட்டால் 160 ரூபா வந்துருச்சு. அப்புறம் இதே 84 × நம்ம × 7 போடணும். அப்போ அதை ரெண்டையும் கூட்டினா கண்டிப்பாக நமக்கு என்ன 160க்கு மேலே போயிடும். நமக்கு என்ன வரணும் ஆக்சுவலாக 148 தான் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 7க்கு பதிலாக 6 எடுத்து செஞ்சு வைப்போம். 6 எடுத்து செஞ்சு வைப்போம். 6.5 கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம 6 எடுத்து கொடுப்போம். இது போல் 6 எடுத்துக்குவோம். 6 இப்போ 2 1 1200 × 6 எடுத்தோம்னா சரிங்களா 6 12 72ன்னு வந்துடும் சரிங்களா. இப்போ இதை ரெண்டையும் பெருக்குவோம். பெருக்க என்ன கிடைக்கும் 144ன்னு வரும். அப்போ நியரஸ்ட்டாக வருதா
148 நியரஸ்ட்டாக வருது. அப்போ இங்கே வந்து 72க்கு 6% போட்டோம்னா கண்டிப்பாக அந்த அக்யூரேட்டாக ஆன்சர் கிடச்சிடும். அப்போ அதுக்கு என்ன ஆன்சரு? 6 தான் ஆன்சரு. சரிங்களா? அக்யூரேட்டாக நம்ம செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி நியரஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா? அடுத்தது ரூபாய் 100 அசலானது எந்த வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் 121 மாறும்? இப்போ இங்கே 21 பார்த்துருக்கோம்ல, ஏற்கனவே பார்த்துருக்கோம். 10% வந்தா 2 ஆண்டுக்கு என்னன்னு பார்த்தோம், 21% வரும் பார்த்துருக்கோம்ல, அதான் இது. இப்போ 100 ரூபா இருந்துச்சுன்னா 2 ஆண்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்? 21 ரூபா கூடும் இல்லை, அப்போ 121 ரூபா மாறும். அப்போ 2 ஆண்டு, அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 10%. சரிங்களா? அதாவது 10%ன்றது முதல் ஆண்டுக்கு மாற்றம் இல்லை, 2ஆம் ஆண்டுக்கு 21%ஆக மாறும், 3ஆம் ஆண்டுக்கு எவ்வளோ கூடும்? 33.1%ஆக மாறும். இந்த மாதிரி வந்துட்டாலே கண்டிப்பாக எனக்கு 10% தான். நம்ம இந்த ஆன்சரை இங்கே பார்த்துட்டு நம்ம செக் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது ரூபாய் 2000 அசலானது 10% கூட்டு வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2420 மாறும்? 2420 மாறும்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து எத்தனை ஆண்டுன்னு தெரியாது, நம்ம ஒரு தோராயமாக 2 ஆண்டு வச்சுக்கிடுவோம். 2 ஆண்டுனா 2 1ன்னு போடுவோம். இப்போ அசல் வந்து 2000, வட்டி வந்து 10%. சரிங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? அசலுக்கு வட்டி எவ்வளவு? 420 ரூபா வட்டி, 420 ரூபா வரணும் நமக்கு. சரிங்களா? இப்போ இது 2 சைடு அடிச்சிடுறோம், அடிச்சா 200 ரூபா. சரிங்களா? அப்போ இங்கே 200க்கு மறுபடியும் பார்க்குறோம் 10%. அப்போ இது ஒரு 20 ரூபா. அப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம் 400 ரூபா, இது ஒரு 20 ரூபா, அப்போ 420 ரூபா. 420 சொன்ன அமௌண்ட் வந்துச்சா? அப்போ 2 ஆண்டு தான் ஆன்சரு. சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து 3 ஆண்டுக்கு போட்டு பார்க்கணும், இல்லை நான் நேரடியாக 3 ஆண்டு போட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு 3 தான் இருக்குது, நான் 3 ஆண்டு செக் பண்ணி பார்க்குறேன்னா ஒன்றும் இல்லை, இங்கே என்ன 3 3 1ன்னு போடணும். சரி, அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? 3 2க்கு பதிலாக 3 போட்டுக்கிறோம், இந்த 3க்கு 1க்கு பதிலாக 3 போட்டுக்கிறோம், இங்கே ஒரு 1 போடணும். அப்போ சரிங்களா? அப்போ 3 ஆண்டுக்கும் பார்க்கும்போது இந்த 3 பெருக்கணும், அப்போ 600 ரூபா வந்துடும் இங்கேயே. அப்போ நமக்கு எவ்வளோ வரணும்? 420 தான் வரணும். இங்கே ஃபஸ்ட்டுலேயே என்ன ஆயிடுச்சு? நமக்கு 600 ரூபாய் போச்சு. அப்போ 3 ஆண்டு கிடையாது. சரிங்களா? அப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறலாம். அடுத்தது 44%. சரிங்களா? 4% வட்டி விகிதத்தை 2 ஆண்டுகளில் 1632 கூட்டு வட்டியாக தரும் அசலின் மதிப்பு என்ன? அசலின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு 2 ஆண்டு பார்த்தோம்ல, இப்போ 2 1 வச்சுக்கணும் நம்ம சாதாரணமாகவே. சரிங்களா? அதுக்கப்புறம் இது எவ்வளோ தொகை நமக்கு தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சம்மில் ஆப்ஷனை பாருங்கள், இது மட்டும்தான் நமக்கு முழு நம்பராக நமக்கு தெரியுது. இதை எடுத்து வகுத்து பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம 2000 எடுத்து வகுத்து பார்ப்போம். 20,000 4%. சரிங்களா? இப்போ இதுன்னு அடிச்சிடுவோம். அப்போ எனக்கு 20,000 200 × 4 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 800 ரூபா கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 800 இங்கே கொண்டு இப்போ இருக்கிறோம், ஏன்னா 800 × 4% போட்டால் 8 நாள் 32. அப்போ இதை ரெண்டையும் இங்கே இப்போ இருக்கிறோம், எவ்வளோ? 1600 ப்ளஸ் ஒரு 32, அப்போ 1632. நம்ம ஆப்ஷன் எடுக்கும்போதே இந்த மாதிரி முழு நம்பரை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக தெரியும். சரிங்களா? அப்போ தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 1000. சரிங்களா? அடுத்தது 10,000 அசலுக்கு 10% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி மதிப்பு என்ன? ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, 10 ஆண்டுக்கு 10% அப்படின்னா 3 ஆண்டுக்கு நமக்கு என்ன வரணும்? 33.1 வரணும். அந்த மாதிரி எங்கே ஆன்சர் இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது. கண்ணை மூடி நீ போட்டுடலாம். இதெல்லாம் எவ்வளோ இருக்குது? 33.12 இருக்குது. இது என்ன இருக்குது? 33.00 இருக்குது. இது என்ன இருக்குது? 33.15 இருக்குது. அப்போ இது மட்டும்தான் எப்படி இருக்குது? 33.1 இருக்குது. அதாவது 101. அப்போ இது மட்டும்தான் ஆன்சர். கண்ணை மூடி டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ரூபாய் 500 ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு அலெக்ஸ் என்பவர் 8000 நிரந்தர முதலீடு செய்தால் முதலின் போது பெருந்தொகை என்ன? சரி, இது வந்து 2 ஆண்டுகள் நிரந்தர வைப்பு தொகை. சரி, இது வந்து கூட்டு வட்டி. கூட்டு வட்டினா 2 ஆண்டுக்கு வந்து 2 1ன்னு போடுவோம். இப்போ அசல் வந்து 8000 ரூபா.
இன்ட்டு 5%. அப்போ 2 0 அடிச்சிடும் 840 400 இந்த 400க்கு இங்கே போடுறோம் இன்ட்டு 5 ஐனா 20. அப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம் 800 இது ஒரு 20. அப்போ எவ்வளவு 820. வட்டி மட்டும் எவ்வளவு 820. இங்கே ஒரு 8000 இருக்குது. அப்போ என்னது 8820 8820 ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம். நன்றி, வணக்கம்.